பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை தயார் செய்யும் பணிகளில் இளைஞர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை மொழி. அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகையை விவசாயிகள் மட்டுமன்றி பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் என அனைத்து தரப்பினரும் வயது வித்தியாசமின்றி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். உணவு உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்கும் இயற்கையையும் கால்நடைகளையும் கொண்டாடி மகிழும் பொங்கல் திருவிழாவிற்கு இன்னும் 2 வாரமே உள்ளது. பொங்கல் திருவிழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் எருதாட்டம் இளைஞர்களின் மனம் கவர்ந்ததாக உள்ளது. சாகசத்தை விரும்பும் இளைஞர் கூட்டம் வீட்டில் வளர்க்கப்படும் காளைகளை சகோதரர்களைப் போலவே விரும்பி நேசிக்கின்றனர். வளர்ந்துவிட்ட சகோதரனுடன் விளையாடும் விளையாட்டாகவே காளையும் காளையர்களும் நினைத்து போட்டிகளில் பங்கேற்கின்றனர். ஜல்லிக்கட்டு மற்றும் எருதாட்ட விழாவில் பங்கேற்பதற்காக காளைகளை தயார் செய்யும் பணிகளில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். நாள்தோறும் நடைப்பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் காளைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 2 சகோதரர்கள் நீர்நிலைகளில் போட்டி போட்டுக்கொண்டு நீந்துவது போலவே காளையும் காளையர்களும் நீச்சல் பயிற்சி மேற்கொள்கின்றனர். கொம்புகளில் ஏற்படும் கூச்சத்தை போக்கும் வகையில் மண்ணில் குத்தும் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்றிடும் வகையில் இளைஞர்கள் தங்களது காளைகளை தயார் செய்து வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரியம் தொடரும் வகையில் இளைஞர்கள் மேற்கொண்டு அளித்து வரும் அனைத்து பயிற்சிகளும் களத்தில் நின்று விளையாடும் காளைகளை கம்பீரமாக உருவாக்கி வருகிறது. அதற்கேற்ப காளையர்களும் தங்களுக்கான உத்திகளை வகுத்து வருகின்றனர். 2 தரப்பும் உத்வேகத்துடன் தயாராகி வரும் நிலையில் பொதுமக்களின் மனம் கவரும் வகையிலான ஜல்லிக்கட்டு மற்றும் எருதாட்ட போட்டிகள் நடப்பது நிச்சயமாகி உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.